சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா எல்லாருமே வந்து தீபாவளி ரொம்ப சிறப்பா வந்து செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆடல், பாடல், அப்புறம் பார்த்தீங்கன்னா படம், இப்படி தீபாவளி கொண்டாட்டம் களை சொல்லலாம். அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தரா வரிசையா வந்து ஆடுறாங்க. ராஜவங்கம் மோகனாவும் சூப்பரா ஆடிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு சாவித்திரி, தாமரை, அப்புறம் சித்ரா, ஈஸ்வரி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆடிட்டாங்க. அப்புறம் அப்பத்தா கேட்குறாங்க, அடியே தமிழே என்னடி நீ ஆடலையா அப்படின்னு கேட்கவும், இல்லம்மாச்சி நான் வயிற்றுல குழந்தைய வச்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, அதான் சேது இருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னது நானா இவ கூட ஆடுறது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஆடுறா, நான் தான் சொல்றேன்ல நீயும் தமிழ்ச்செல்வி ஆடு, ரவ வாயும் வயிறுமா இருக்கா, அவ ஆடுறதுக்கு நீ உதவி செய்ய கூட மாட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும், சேது மாட்டவே மாட்டேன்றாரு. அப்புறம் பார்த்து அப்பத்தா வந்து நான் சொல்றதுதான், நீ என்ன சொன்னாலும் நீ செஞ்சுதாண்டா ஆகணும் அப்படின்னு அப்பத்தா சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே தமிழும் சேதுவும் வந்துட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா இந்த சாவித்திரி வந்துட்டு, பாத்தியாடி இவ ஆடுறானா, இவ ஆடுறதுல யாரு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அங்க பார்த்தா தமிழ் சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் தமிழ் ரொம்ப ரொமான்ஸ் ஆடுறாங்க. அவங்க ஸ்லோ மோஷன் டான்ஸ் ஆடுறதுனால தமிழுக்கு வந்துட்டு அந்த அளவு வந்துட்டு பெருசா வந்து வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு ஆடுற மாதிரியே தெரியல. ரொம்ப அழகா ஆடி முடிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே. அப்புறம் ஆடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து தமிழுக்கு கால் ஸ்லிப் ஆகிருது. சேது வந்து தமிழை கையை பிடிச்சி தமிழை வந்து கீழே விலகாம பாத்துறாரு. அப்படியே ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ரொமான்ஸ் ஓடுது கொஞ்ச நேரம். இதை பார்த்துட்டு ராஜாங்கம் வந்துட்டு, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு, ஏன் சேதியை இப்படி ஒரு முடிவெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா அந்த சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரா நானும் வந்துட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கணும், நம்ம தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா திரும்பவும் வந்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சிடுறாங்க. எல்லாருமே வந்துட்டு தனமும் ஆடுறாங்க. அப்பதான் வர்றாங்க, என்ன எல்லாரும் ஆடி முடிச்சாச்சா, நான் உங்களுக்கெல்லாம் மார்க் போட்டு வச்சிருக்கேன், இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே 1,00,000 பரிசு தருவேன் அப்படின்னு சொல்லவும், இங்கிட்டு சாவித்திரி, தாமரை ஆஹா நமக்கு 1,00,000 வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் தமிழும் உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில வந்து ஜெயிச்சது நம்ம தமிழும் சேதுவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரிக்கு தாமரைக்கு வயிறு எரியுது. உடனே சாவித்திரி வந்து, ஏம்மா உசுரை கொடுத்து அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடானா அவளுக்கு தொக்குனாப்புல போய் ரூபாயை கொடுக்குற அப்படின்னு சொல்லவும், அடிய லூசு சிரிக்கி, அவ வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு அம்புட்டு சிரமப்பட்டு ஆடி இருக்கா, நீங்களும் நல்லாத்தே ஆடுனீங்க, ஆனாலும் அவ வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு ஆடி இருக்கால, அதனால அவளுக்கு நம்ம சிறப்பா கவனிக்கணும்ல, அதனால தமிழ்ச்செல்வி தான் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியோட வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து தமிழுக்கு வந்து 1,00,000 பரிசு 1,00,000 எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரி வந்து, இவளுக்கு போய் 1,00,000 போகுதே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரி ஒரு பக்கம், எம்மா பாத்தியாமா இவை நம்ம 1,00,000 வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட தாமரை பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா அப்பத்தா சொல்றாங்க, அடே கருப்பே நீ போய் என் பெட்டிக்குள்ள 1,00,000 எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரியா அப்பத்தா கருப்பு போயிட்டு 1,00,000 எடுத்துட்டு வந்து, தமிழ்ச்செல்வி இந்தா சேது நீயும் வாயா கூட சேர்ந்து வாங்குங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி அப்பதான் தமிழ்ச்செல்விக்கு ரூபாயை கொடுக்குறாங்க. தமிழ் சொல்றாங்க, அம்மாச்சி எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அம்மாச்சி, ரூபாயெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு பரிசு கொடுக்குறேன், நான் ஒன்றும் உனக்கு சும்மா கொடுக்கல அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. இந்தாடி உன் படிப்பு செலவுக்கு ஆயிக்கிறோம்ல வச்சுக்க, ஒரு போட்டியில ஜெயிச்சு இந்த பணத்தை வச்சுக்கிட்டதான் நினைச்சுக்க அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் அதை வாங்கிக்கிறாங்க. தமிழ் சொல்றாங்க, இங்க நீங்களும் ஆடி இருக்கீங்கல்ல, இதுல ஆளுக்கு 50,000 அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உடனே சேது சொல்றாரு, எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. தமிழ் வந்து அந்த பைசாவை எடுத்துட்டு போயிட்டு அவுட் ஹவுஸ்க்கு போய் வைக்க போறாங்க. இந்த போஸ் வர்றான், தமிழ் அந்த 1,00,000 எங்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறான். அப்புறம் பார்த்தா இங்க அப்பதான் சொல்றாங்க, ஏ எல்லாரும் வாங்கடி வெடி வெடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா, அப்புறம் மலரு, மோகனா, சாவித்திரி, தாமரை, சித்ரா இப்படி எல்லாருமே பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இந்த போஸ் என்ன பண்றான் அப்படின்னா,
1,00,000 இவளுக்கு எதுக்கு, போயும் இவளுக்கு போய் 1,00,000 போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்த போஸ் வந்துட்டு இது எப்படியாவது நம்ம ஆட்டையை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் முடிவு பண்ணிடுறான். அப்புறம் பார்த்தா இங்கே எல்லாரும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்கிட்ட அப்பத்தா சொல்கிறாங்க, அடியே வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க, கவனமாக பார்த்து பட்டாசு போடணும் அப்படின்னு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க மாச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஈஸ்வரி வந்து இவ என்னடானா வந்த உடனேயே மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்ட, நம்மளெல்லாம் இவரை மன்னிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, நம்ம கொட்டையில கிடந்து கஷ்டப்பட்டோம், இவ மட்டும் தொக்கு நாப்பில் வீட்டுக்குள்ளே வந்துட்டா, இவ எப்படி வந்துருவான்னு நம்மளும் பார்ப்போம், இவ பிள்ளைய வச்சிருக்கிறதுனாலதான் இவன் மேல எல்லாரும் இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நான் பண்ற காரியத்துல என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி போயிட்டு தமிழ்கிட்ட போய் நிற்கிது. தமிழுக்கு பின்னாடி ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஈஸ்வரி நைஸா தமிழோட புடவையோட முந்தானையை எடுத்து அப்படியே அந்த மெழுகுவத்தியில காட்டிடுது. தமிழோட புடவை துப்புன்னு எரிய ஆரம்பிச்சிருது. அப்படியே தமிழ் வந்து புடவையெல்லாம் பத்தி எரியவும், தமிழ் உன் புடவை பத்தி எரியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மலர் சொல்லவும் அப்படியே தமிழ் பயந்து போயிட்டு அப்படியே புடவையை வந்து அப்படியே அணைக்கிறதுக்காக போராடுறாங்க. அவங்களால முடியல. சேது வேகமா வந்துட்டு தமிழை கட்டி பிடிச்சு உருடுறாரு. அப்புறம் தமிழோட புடவையெல்லாம் எடுத்துட்டு சேது வந்துட்டு அப்படியே அணைச்சிட்டு தமிழ் மேல சுத்தி விட்டுறாரு. தமிழை நல்லபடியா காப்பாத்திடுறாரு சேது. பார்த்து கவனமா நிக்கிறது இல்லையா, பின்னாடி விளக்கு இருக்கு, புடவையெல்லாம் கவனமா பிடிக்கிறது தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சேது வந்து தமிழ்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி சரி உள்ள கூட்டிட்டு வா அவளை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து தமிழை உள்ள கூட்டிட்டு வந்து தண்ணியெல்லாம் கொடுத்து தமிழுக்கு வந்து புடவையெல்லாம் மாத்துறதுக்காக கொடுக்குறாங்க. தமிழும் புடவையை மாத்திட்டு வர்றாங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்லடி, உன் வயிற்றுல வேற புள்ள விழுறது, அதுக்கு ஒன்றும் ஆகலையில அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்றாங்க. ஒன்றும் இல்லாமச்சி நல்ல வேலை இவர் வந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ராஜவங்க சொல்றாரு, பார்த்து கவனமா வெடிக்கிறது இல்லையாமா அப்படின்னு ராஜாங்கமும் சொல்றாரு. அப்படியே தமிழ் வந்துட்டு உணர்ச்சி பூர்வமா அப்படியே ராஜாங்கத்தை பார்க்குறாங்க. சரிங்க மாச்சி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சேது கேட்குறாரு, உனக்கு ஒன்றும் ஆகலைல, காய் ஏதாவது பட்டுருச்சா அப்படின்னு கேட்கவும், எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சேதுவுக்கு நன்றி சொல்றாங்க. சரி சரி ஏதோ வயிற்றுல புள்ளைய வச்சிருக்க, உனக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் பண்ணேன், அதுனால ஒன்றும் உன் மேலே அக்கறை இருக்கிறதா நினச்சிக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அப்படியே மீசையில மண்ணோட்டாத மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. தமிழ் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்தா நைட் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த போஸ் வந்துட்டு எப்படியாவது அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்க 1,00,000 நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்குற சமயம் பார்த்து இந்த போஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த 1,00,000 பணத்தை எடுத்துடுறான். போஸ் பணத்தை எடுத்துட்டு வெளியே போகும்போது சேது முடிச்சுறாரு. என்ன இவன் என்ன திடீர்னு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் போஸே நெல்ல எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கவும், அது ஒன்றும் இல்லைனே ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ சொல்லிட்டு அங்கிட்ட இருந்து நழுவி போயிடுறான் போஸு. உடனே சேது வந்துட்டு சரி இவன் எதுக்கும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு. அப்புறம் பார்த்தா காலையில் ஆகிருது. தமிழ் குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்புறம் இங்கே தனம் சொல்கிறாங்க, அக்கா நீ அம்மாச்சி கொடுத்த பணத்தை எங்கக்கா வச்சிருக்க அப்படின்னு கேட்கவும், அந்த பீரோல தான் இருக்கு தனம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. தனம் போயிட்டு அந்த பணத்தை பீரோல பார்த்தா பீரோல பணத்தை காணும். அக்கா பீரோல இருந்த பணத்தை காணோம்க்கா அப்படின்னு சொல்லவும் தமிழ் வேகமாக வந்து தேடுறாங்க. பீரோல பணத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.